குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜில இது 4வது வீடியோ. என்ன டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது குரூப் டில நீங்க பயாலஜி படிக்கிறீங்கனாவே இந்த டாபிக் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹியூமனோட பிசியாலஜி, மனித உடலியல். நான் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு 7 பார்ட்டா எடுத்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ கான்செப்ட் இருக்கு. மனிதனோட ஒவ்வொரு பகுதியும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு தனி செக்ஷனாவே என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இதுல 2025 போன வருஷம் என்ன மாதிரி வந்து குரூப் டில கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை கொஸ்டினை கேட்கறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு, ஈஸியா இருக்கா, டஃப்பா இருக்கா, இது எல்லாமே என்ன பண்ண போறேன்னா இந்த வீடியோலையும் இதுக்கப்புறம் வீடியோ ஏன்னா 2 பார்ட், ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கனால நான் 2 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ரொம்பவே என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பேசிக்கா, அதாவது மனித உடலியலோட டாபிக் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து எடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, என்னதான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே போனாலும் நம்மளுக்கு என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு தெரியாது. நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது தான் என்ன தெரிய வரும்னா, ஓகே எக்ஸாம்பிள் இப்படித்தான் கேட்பாங்கன்னா நான் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் போல அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களை நீங்களே வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எல்லாமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரேண்டமா கிளப் பண்ணிலாம் கொடுக்கல. எல்லாமே ஸ்டார்டிங்ல பிசிக்ஸ் பார்த்தோம், அடுத்து கெமிஸ்ட்ரி பார்க்குறோம், அடுத்து வந்து பயாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டாபிக்கா பிரிச்சு பிரிச்சு தான் கொடுக்குறேன். ஸோ அதனால ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் எடுக்கிறீங்களா, அதை வந்து என்னன்னா கரெக்டா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு அலைன்மெண்ட்ல நீங்க லேர்ன் பண்ணி வரலாம். அதனாலதான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கேள்வி வந்து பாருங்க, which one of the following organ is a part of the ஹியூமனோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்? கீழ்கண்ட உறுப்புகளில் எது மனித பெண் இனப்பெருக்க அமைப்பின் ஒரு பகுதியாகும்? இப்ப நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல மேலோட ஃபீமேலோட பார்ட்ஸ் என்னென்ன, அது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த 4 ஆப்ஷனுமே முதல்ல எது எது சம்பந்தப்படுன்னு சொல்றேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தான் வரும். உட்டரஸ், கருப்பை, அதாவது என்ன ஓம்பு அப்படின்னு சொல்லுவோமா, ஸோ உட்டரஸ் பார்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, டெஸ்டிஸ், ஸோ விந்தணுக்கள், அதாவது என்ன மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுதான் என்னன்னா ஸ்பெர்ம் அண்ட் டெஸ்டோஸ்டிரானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து வாஸ் டெஃபரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ் டெஃபரான் இதுமே பார்ட் ஆஃப், நீங்க பார்க்கலாம், மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட், ரைட்டா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, கனெக்ட் பண்ணிவிடும். அதாவது எபிடமிஸையும் உரேத்தராவையும் கனெக்ட் பண்ற ஒரு பாட்டு தான் வந்து இந்த வாஸ் டெஃபரான் அப்படின்னு சொல்றது. அடுத்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த கிளாண்ட் என்னன்னா நல்லா கவனிங்க, மில்கி அண்ட் ஆல்கலைன் ஃப்ளூட வந்து, அதாவது சீமன், விந்தணுவோட ஒரு பகுதியாக உருவாகும் பால் போன்றது. அது வந்து காரத்திரவம். அதாவது நம்ம ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போமா கெமிஸ்ட்ரியில. ஏன் காரம்னா ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் போகும்போது அங்க ஆசிடிட்டியா இருக்கும். அந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் அந்த ப்ரோஸ்டாட்டிக்ல இருக்கிற அந்த ஃப்ளூயிட் ஆல்கலைன் ஃப்ளூயிட் என்ன ஹெல்ப்ஃபுல் ஆகுது. இதனால என்ன ஆகும்னா நியூட்ரலைஸ் ஆயிடும். ஏன்னா ஆசிடு பேஸ், காரமும் அமிலமும் சேரும் போது நியூட்ரல் பாயிண்ட் வருமா, அதனால என்ன ஸ்பெர்மோட சர்வைவலுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாமே பார்ட் ஆஃப் எதுனா மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா எடுக்கலாம். டெஸ்டிஸ் வராது, வாஸ் டெஃப்ரான் வராது, ப்ரோஸ்டேட் வந்து கிளாண்டும் வராது. ஆன்சர் வந்து டி தான் வரும். இப்ப இதெல்லாமே என்னன்னா ஒரு பேசிக், ரைட்டா? ஒரு டாபிக், அந்த டாபிக்ல இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அனிமேஷனுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, மேல் அண்ட் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல லேர்ன் பண்ணுது. ஸ்கூல்ல லேர்ன் பண்ணும்போதுமே நான் ஒழுங்கா லேர்ன் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு டெஃபினட்டா என்ன பேசிக்ஸ் தெரியணும். ஏன்னா இதுல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. நம்மளுக்கு தேவை என்ன, மார்க் வாங்கணும், ரைட்டா? அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதை நல்லா கவனிங்க, அதாவது என்ன ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஒவ்வொரு பார்ட் முக்கியமானது மட்டும் தெரிஞ்ச போதும். ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவரினா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி உட்டரஸ், உட்டரஸ்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி வெஜினா பார்ட், அதே மாதிரி வந்து செர்விக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துன்னா ஒரு காமனா
இருக்கிற வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வச்சு கொடுக்கும்போது உங்க மைண்ட்ல நின்னுக்கிறோம். அதனாலதான். சரி. இப்ப அடுத்த கேள்வி வந்து போலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் அதர் ஸ்டூடெண்ட்டுக்குமே என்னோட வீடியோ வந்து காமிக்கும். அவங்களும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க, நம்ம கண்டென்ட் கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன்ஸ் இன்னமும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் கேட்டுக்கிறேன். Which one of the following is correct? If the egg is not fertilized with the sperm, முட்டை விந்தணுவால் கருவுறவில்லை என்றால் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? நல்லா கவனிங்க. இதுல என்ன கான்செப்ட்னா, ஃபெர்டிலைஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஃபெர்டிலைஸ்ட் அப்படின்னு இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேசிக்காவா லேர்ன் பண்ணிருப்போம். நான் சிம்பிளா ஒரு அனிமேஷனை வச்சு வந்து புரிய வச்சுறேன். நல்லா கவனிங்க. நார்மலா ஒரு கருவுறுதல் நடக்குது அப்படின்னு சொன்னாவே அதுல 2 செல் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஒன்னு எக் செல், இன்னொன்னு ஸ்பெர்ம் செல். அந்த எக் செல்லை நோக்கி ஸ்பெர்ம் செல் வரும். ஸ்பெர்ம் எப்ப எக்குக்குள்ள போதோ அப்பதான் கருவுறுதல் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவுறுதல் நடந்துருச்சு அப்படின்னா ஜைகோட்டோட ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜைகோட் லேட்டர் என்னன்னா பேபியா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நான் ஆர்டர். பட் இதுல என்னன்னா, அதாவது பெண்களுக்கு எல்லா மாதமும் என்னன்னா ஓவரியானது. ஸோ ஓவரியானது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவம்னா ஒண்ணு கிடையாது, முட்டை தான். முட்டை என்னன்னா ஃபில்லோப்பியன் டியூப்புக்கு அனுப்பும்னு சொல்லுவாங்க. ஏன் ஒவ்வொரு மாசமும் அனுப்புதுன்னா, கருவுறுதல் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் என்னன்னா ஃபெல்லோப்பியன் டியூப்புக்கு ஓவரி வந்து ஓவத்தை அனுப்பும். அப்படி அதை அனுப்பும் போது நல்லா கவனிங்க, அப்படி அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்விக்கல் பார்ட். ஸோ செர்விக்கல் பார்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு நிமிஷம், இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தின்னாகும். ஸோ இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி தின்னாகும். பட் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்பெர்ம் வரல, அந்த முட்டைக்கு வரல, ஓவத்துக்கு வரல, அப்ப கருவுறுதல் என்பது நடக்கல அப்படின்னா அந்த மாதிரி தின்னானது எல்லாமே ஷட் ஆகும். ஸோ பிளட்டா வெளியே வரும். இதுதான் வந்து மாதவிடாய். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சுதான் உன் கொஸ்டினே வந்து கேட்டிருக்கான். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி எக்கு வந்து ஃபெர்டிலைஸ்ட் ஆகல, ஸ்பெர்மால ஆகலைன்னா என்ன நடக்கும்? நம்ம பார்த்தோமா, அதாவது பிளட் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நடக்கும். ஸோ விட்டரஸ் லைனிங் பிகம் திக் அண்ட் ஸ்பான்ஜி கிடையாது. விட்டரஸ் லைனிங் இஸ் அன்அஃபெக்டட் கிடையாது. விட்டரஸோட லைனிங் ஸ்லோலி பிரேக் அண்ட் ஷெட் அஸ் பிளட் அண்ட் வந்து மூக்கஸ். கருப்பையோட உள் வரிசை மெதுவாக உடைந்து ரத்தம் மட்டும் சளியாக வெளியேறும். இதுதான் வந்து மாதவிடாய் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால என்ன வரும், கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். பட் உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சா போதும். இல்லாட்டா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரைட். நான் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மாதவிடாய் சுழற்சி பத்தி ரொம்ப பிரீஃபா தெரிஞ்சா போதும். ரொம்ப டெப்தா போயிட்டு அதை பத்தி என்ன, அதை பத்தி ரொம்ப டெப்தா போன அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா போதும். உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிட்னி இன் ஹியூமன் பீயிங்ஸ்? மனிதர்களில் சிறுநீரகங்களின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ சிறுநீரகத்தோட முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்மகிட்ட இருக்கிற யூரியா இருக்கு பாத்தீங்களா, யூரியா கண்டென்ட் இருக்கா, அந்த யூரியா கண்டென்ட் வெளியே அனுப்புற வேலை தான் என்ன பண்ணணும், சிறுநீரகம் வந்து கிட்னி வந்து வேலை பார்க்கும். அதாவது அசுத்தங்களை வந்து வெளியே அனுப்புறதோட முக்கியமான பங்கு எதோடனா கிட்னியோட தான். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக்காக சொல்றேன். இப்போ வாங்க, அவன் என்ன சொல்றான், பிரைமரி ஃபங்க்ஷன் என்னப்பா அப்படின்னு வந்து கேட்கிறான். ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுமா? கிடையாது. அதோட வேலையே கிடையாது. பிளட் அது சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கும். டு ரெகுலேட் த டைஜஷன்ஸ், டைஜஷன் இதோட வேலை கிடையாது. டைஜஷனுக்கு டைஜஸ்டிவ் வந்துன்னா ஆர்கன்ஸ் இருக்கு, அது பண்ணிக்கிறோம். டு ஃபில்டர் த நைட்ரஜனிசஸ் வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் த பிளட், இதுதான் முக்கியமான வேலையை. அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உள்ள பிளட் போதா, உள்ள பிளட் போதா, போயிட்டு என்னன்னா அந்த side திரும்பி வரும்போது என்னன்னா வாட்டர் மட்டும்தான் வரும். அதுல என்னன்னா நைட்ரஜன் வேஸ்ட், அதான் நான் யூரியா அப்படின்னு சொன்னேன். ஃபைனலா என்னன்னா யூரினா வெளியே வரும். ரைட்டா, ஃபைனலா என்ன யூரினா வந்து வெளியே வருது. ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். டிரான்ஸ்போர்ட் த நியூக்ளியஸ் ஹார்மோன் த்ரூ அவுட் த பாடி, இது வந்து பிளட்டோட வேலை. ஆன்சர் வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சி தான். கிளாஸ் எடுக்கும்போது கிட்னியோட வந்து பேசிக்கா வந்து பார்த்துருப்போம்.
அதோட சைஸ் என்ன, எத்தனை கிட்னி நம்மளுக்கு இருக்கும், அண்ட் ஆல்சோ அதோட முக்கியமான வேலை. பிரைமரி ரோல் வந்து என்ன, வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸஸா இருக்க சப்ஸ்டன்ஸ் அந்த பிளட்ல இருந்து என்ன பண்ணா ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறோம். எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அதையும் அப்சர்வ் பண்ணிட்டு யூரினோட ஃபார்மேஷனுக்கு வந்து கரெக்டா வந்து வேலை பார்க்கும். ரைட். அடுத்து வாங்க, ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் த ஆர்கன் சொல்றாங்க. யூரின் வந்து ஃபார்ம்டு. யூரின் ஃபார்ம்டு இன் த டேஷ், passes through the dash, stored in the dash, and finally released through the dash. இவ்வளோ இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாமே குரூப் டில. நான் எதையுமே செட் பண்ணல. நீங்க ஜஸ்ட் வந்து போட்டு கூட பாருங்க. எல்லாமே அக்யூரேட்டா தான் என்ன பண்ணிருக்கேன்னா குரூப் டில கேட்ட கேள்வி மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். ரேண்டமா எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஏன்னா அக்யூரேட்டா உங்களுக்கு அக்யூரசி தெரியணும்ல. எப்படி கேட்கறான், என்ன மாதிரி கேட்கறான்னு தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்னா முதல்ல இது எது சம்பந்தப்பட்டதுன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. அதானே எக்ஸ்கிரீட்டரினா நமக்கு தேவையானது நம்ம சாப்பிட்டது தேவையானது போக தேவையில்லாதது எல்லாமே வெளியேறுமா? இந்த வெளியேறதுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கன் இருக்கு. அந்த ஆர்கன் ஒவ்வொன்றா என்ன லேர்ன் பண்ணுவோம். அதுல முக்கியமான ஆர்கன் தான் கிட்னி. அதுல முக்கியமான ஆர்கன் தான் வந்து கிட்னி. ஸோ கிட்னில இருந்து என்ன பண்ணும், உரேட்டருக்கு போகும். அதாவது யூரின் வந்து எப்படி யூரினோட அதோட ஒவ்வொரு இதா பார்த்தோம்னா கிட்னி கிட்னில தான் வந்து யூரின் வந்து என்னன்னா உருவாகுது ரைட்டா. அது வந்து உரேட்டர் பைப்பு மாதிரி இருக்கும். அது பைப் வெளியே போகும். அடுத்து பிளேடர். ஸோ பிளேடர் இருக்கும். அதுக்கப்புறம் உரேத்ரா. அடுத்து வந்து உரேத்ரா. இதுக்குமே வந்துன்னா ஒரு அனிமேஷன் வச்சிருக்கேன். எல்லாமே ஏதாவது ஒரு இமேஜ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலாம். அதுக்காக தான். ஸோ கிட்னி இருக்கு. கிட்னில இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைப் மாதிரி போதா. ஸோ கிட்னி இருக்கு. கிட்னி இருந்து ஒரு பைப் வருது பார்த்தீங்கன்னா, அந்த பைப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரேட்டர். அதுக்கு கீழே பிளேடர் இருக்கும். பிளேடருக்கு கீழே வந்து உரேத்ரா இருக்கும். இப்போ இதை வச்சு வந்துன்னா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிட்னி, அடுத்து உரேட்டர், அடுத்து உரைனரி பிளேடர், அடுத்து உரேத்ரா. பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆன்சர் ஏ தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ அதனால ஜஸ்ட் வந்து ஒன் லைன்ல படிக்கிறதை விட சம்மந்தப்பட்ட இப்போ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, அதுல என்னென்ன ஆர்கன் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும், ஒவ்வொன்னோட ரோல் என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலாக கொஞ்சம் லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல எலிமினேட் பண்றதுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். இப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் வரல. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்லைடு இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாமே ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து, which of the following correctly represent the pathway of air during respiration in human being? இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேஷன் வர்றதுனால என்ன, மனிதர்களில் சுவாசத்தின் போது காற்று செல்லும் சரியான பாதையை கீழ்கண்டவற்றில் எது காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம சுவாசிக்கிறோம், உள்ள போகுது, தொண்டைக்கு போகுது, தொண்டையில இருந்து என்ன அப்படின்னு பார்த்தா நுரையீரலுக்கு போகுது அப்படின்னு தெரியும். பட் அதுலயே கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் பார்ட்டுமே இருக்கு. நம்ம டேரக்டா என்ன பண்ணுவோம்னா மூக்கு வழியே போகும் சொல்லுவோம். அந்த மூக்கு என்ன சொல்லுவோம், நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கு துளைகள் ரைட்டா. மூக்கு துளையில இருந்து எங்க போகும், நல்லா கவனிங்க. மூக்கு துளையில இருந்து எங்க போகும்னா தொண்டைக்கு போகும் ரைட்டா. தொண்டையில இருந்து எங்க போகும், நுரையீரல் போகும். நுரையீரலுக்கு அப்புறம் போகுமா, எஸ் போகும். அது என்ன, அல்வியோலின்னு சொல்லுவோம். அல்வியோலை அது அல்வியோலி அப்படின்னு சொல்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். பட் என்ன, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி நம்மளுக்கு தெரியணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நோஸ், நேவல் கேவிட்டி, த்ரோட்டு, லாரின்ஸ், பாரின்ஸ் இதெல்லாமே வந்து உள்ள வரும். லோவரான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா, விண்டோட பைப்பு, பிரான்ச்சி, பிரான்சுலர்ஸ், அல்வியோலி. புரியுதா, அல்வியோலி. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நம்ம லேர்ன் பண்ணிருந்தா ஓகே அல்வியோலி அப்படின்னு ஒரு பாட்டு நுரையீரலுக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். நீங்க ஆன்சர் என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் வந்து எடுத்துடலாம். இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு அனிமேஷன் வச்சிருக்கேன், பார்த்துக்கலாம். நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன போகுது, நம்மளோட வாயு வழி. வாயு வழி அது லாரன்ஸ், லாரன்ஸ் அதுலேருந்து வந்து ட்ரெக்கியா பாட்டு, அதாவது ட்ரெக்கியானா குழாய் பாட்டு. அந்த குழாயில இருந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம நுரையீரல் சொல்றோம், நுரையீரல் நிறைய பகுதி இருக்கு. அந்த பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வியோலி இருக்கும். ஸோ அல்வியோலி தான் ஆக்சுவலா என்ன பண்ணுன்னா அந்த கேஸோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மறந்துடாது. இது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு, ஏதா வரும். அடுத்து, which of the following structure act as a basic filtration unit in a kidney? ஸோ சிறுநீரகத்துல அடிப்படை வடிகட்டும் அழகாக செயல்படுவது கீழ்கண்டவற்றில் எதுன்னு சொல்றாங்க.
சில ஸ்டூடெண்ட் டவுட் வரும். ஸோ கிட்னிக்கும் இங்க பார்த்ததுக்குமே சம்டைம்ஸ் வந்து என்னன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஆனா இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன லங்ஸ் பத்தி லேர்ன் பண்ணாம சில ஸ்டூடெண்ட் என்ன லங்கையுமே கிட்னியுமே என்னன்னா கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க. அவங்க கேட்கறது கிட்னி. ஸோ கிட்னியோட பார்ட் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ கிட்னியோட பார்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணும்போது ரேனல் கார்டெக்ஸ். ஸோ ரேனல் கார்டெக்ஸ்னு சொன்னாங்கன்னா இந்த பகுதி. அதாவது என்ன இந்த பகுதி தான் ரேனல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் என்ன இருக்கும் நெஃப்ரான் இருக்கும். ஸோ நெஃப்ரான் தான் ஆக்சுவலா என்ன பண்ணும்னா பிளட்ல இருந்து வேஸ்ட் அண்ட் எக்ஸஸான சப்ஸ்டன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப கிட்னி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா கிட்னிக்குள்ள ஒரு பகுதி நெஃப்ரான். அந்த நெஃப்ரான் தான் பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. இதுதான் ஆக்சுவலா என்னன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கிற பகுதி சொல்லணும் பாத்தீங்களா ரேனல் கார்டெக்ஸ். அந்த ரேனல் கார்டெக்ஸ்ல நெஃப்ரான் சொல்லமா அந்த நெஃப்ரானுக்குள்ள எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நெஃப்ரானுக்குள்ள எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன இருக்கு பாருங்க. கிளாமருலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுமன் கேப்சூல் இதெல்லாமே கேட்பாங்க. கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கொடுத்துட்டு எது சம்பந்தப்பட்டது, என்ன ஆர்கன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. யூ ஷுட் நோ தட். இது எது சம்பந்தப்பட்டது வரும்னா கிட்னி சம்பந்தப்பட்டது வரும். கிட்னில என்ன நெஃப்ரான் இருக்கு. நெஃப்ரான்குள்ள இருக்கிற பார்ட் வந்து இதுதான். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா அதுல வந்து என்ன ஆகுது பிளட் வந்து இந்த பிளட்ல இருந்து வேஸ்ட் என்ன பண்ணப்படுதுன்னா தனியா பிரித்து எடுக்கப்படுது. ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரான் தான் வரும். So which one of the following structure does urine goes through the urinary bladder from a kidney? அதாவது என்ன பார்த்தோம் இப்பதான் பார்த்தோம்ல. அதாவது கிட்னி ஃபர்ஸ்ட் கிட்னில இருந்து உரேட்டர் மூலம் பைப்பு மூலம் எங்கன்னா பிளேடர் போகும். பிளேடர் இருந்து உரேத்தரா ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது அவன் என்ன கேட்கிறான் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் பைக்கு கீழ்கின்ற எந்த அமைப்பின் மூலம் செல்கிறது அப்படின்னா எதன் மூலம் உரேட்டர்ஸ் மூலம். அப்போ உரேட்டர் தான் கொஸ்டினுக்கு ஆன்சர். Which of the following is a part of the ஹியூமனோட மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பேசிக்கா வந்து ஓகே இந்த பாட்டு மேல் சம்பந்தப்பட்டதா ஃபீமேல் சம்பந்தப்பட்டதா தெரிஞ்சா கூட போதும். இந்த இங்க கொடுக்குற ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. பட் நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு இதே லெவலில் தான் கேட்பான் அப்படின்னு சொல்ல முடியாது ரைட்டா? அதனால படிக்கும்போது கொஞ்சம் டெப்தா வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஃபெல்லோப்பியன் டியூப் நான் ஆல்ரெடி வந்து அனிமேஷன்ல பார்த்தோம். ஸோ ஃபெல்லோப்பியன் டியூப் எது சம்பந்தப்பட்டதுன்னா ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். வெஜினா ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். உரேட்டஸ் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். இதுல இங்க இருக்க எது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துட்டோம். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இந்த கிளாண்ட் எது சம்பந்தப்பட்டனா மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எ வாஸ் டெஃப்ரான் இன் அ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்? பாத்தீங்களா? ஜஸ்ட் வந்து என்னன்னா அந்த நேம் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. ஒவ்வொன்னோட ரோல் என்ன, அதாவது மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கு அதோட ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேலை பண்ணும் அதுவும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். வாஸ் டெஃப்ரான் கிளாஸ் எடுக்கும்போது அக்யூரேட்டா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். வாஸ் டெஃப்ரானோட முக்கியமான வேலை என்ன கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அதாவது என்ன எபிடிமிஸைய இதோட உரேத்ராவோட அதாவது எபிடிமிஸை வந்து சிறுநீர் குழாயுடன் இணைக்கும் ஒரு தசை குழாய் தான் என்னன்னா வாஸ் வந்து டெஃப்ரான். இப்போ இந்த வாஸ் டெஃப்ரானால இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுனால என்ன இதாகும்னா ஸ்பெர்ம் வந்து டிராவல் ஆகும். ஸோ ஸ்பெர்ம் என்ன எபிடிமிஸ்ல இருந்து உரேத்ராவுக்கு போகும்போது டியூரிங் த எஜாகுலேஷன்ஸ் அதாவது இப்போ மாஸ்டர்பேஷன் பண்றாங்க இல்ல வந்து என்ன செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க அந்த டைம்ல என்ன எஜாகுலேட் பண்ணும்போது ஸ்பெர்ம் வரும் பாத்தீங்களா? ஸ்பெர்ம் வரும் எந்தன்னா அந்த பைப் வழியா தான் வரும். ஸோ அந்த பைப் என்னன்னா வாஸ் டெஃப்ரான். புரியுதா? அதனால என்ன வரும் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ வாஸ் டெஃப்ரான் ரிலேட்டட் டு என்ன டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்பெர்ம் ஃப்ரம் த எபிடிமிஸ் டு எதுல இருந்து உரைத்துறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம் ரைட்டா? ஆன்சர் ஏதா வரும். அடுத்து போலாம். Which of the following structure are made up of nervous tissue? கீழ்கண்ட அமைப்புகளில் எவை நரம்பு திசுக்களால் ஆனவை அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நெர்வஸ் டிஷ்யூவால ஆனது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நல்லா கவனிங்க. திசுக்கள்ல டைப் ஆஃப் திசுக்கள் வந்து அனிமல்ல இருக்கும். அனிமல்ல ஒண்ணு கிடையாது. நம்ம ஹியூமனுமே பார்ட் ஆஃப் என்னன்னா அனிமல் தான். இதுல நிறைய டைப் ஆஃப் வந்து திசுக்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு டைப் வந்து நெர்வஸ் திசு. ஸோ நெர்வஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எதை வந்துடும் நெர்வஸ் அப்படின்னாவே நல்லா கவனிங்க நரம்பு ரைட்டா? ஸோ
நரம்பு சம்பந்தப்பட்டது. நரம்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே என்ன? பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நெர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை, முதுகெலும்பு மற்றும் நரம்புகள். இந்த இதுல என்னன்னா, இந்த நெர்வ் திசுக்கள் வந்து காணப்படும்னு சொல்றது. அதாவது ஒரு நரம்பு திசுனா இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணிக்கலாம். கேட்ட கேள்வி என்ன? நெர்வஸ் திசு எதனால ஆனதுன்னு சொல்றாங்க. அதாவது எதுல இருக்கும்னா, நெர்வஸ் திசுனால ஆனதான் வந்து பிரைன், ஸ்பைனல் கார்டு அண்ட் வந்து நெர்வ். மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகள் அப்படியே கொடுத்திருக்கான். இங்க இருக்கிற வார்த்தை அப்படி கேட்டிருக்கான். சிலமை எங்க சார் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஸ்கூல் புக் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி பேஸா வச்சு தான் நான் கம்ப்ளீட் கிளாஸஸ் எடுத்திருந்தேன். அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் தான் வந்து இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். அதாவது நான் 7 பார்ட்டா வந்து கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஒவ்வொரு பார்ட்டையும் என்ன பண்ணா ஒவ்வொரு சிஸ்டமா கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கீட்டலு, அதே மாதிரி மஸ்குலரு, ஹார்ட் சம்பந்தப்பட்டது, ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்டது, நெர்வஸ், சென்சரி, டைஜஸ்டிவ், கிளாண்ட் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி எண்டோகிரைனு, இம்யூனி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், லிம்பயாட்டிக் சிஸ்டம், இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்தையும் தனித்தனியா எடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்து நோய்கள் இருக்கா, எல்லாமே ஒவ்வொன்றா படிச்சு படிச்சு என்னன்னா அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் சொல்றதுக்கான ரீசன் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன். அடுத்து, which of the following is the main function of skeletal muscle in a human body? மனித உடல் எலும்பு தசைகளோட முக்கியமான பயன்பாடு. இப்போ ஒரு எலும்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? கை கால ஆட்டுறோம் ரைட்டா? அப்ப கை கால ஆட்டுறோம்னு சொல்லும் போது என்ன மூவ்மெண்ட் ரைட்டா? ஸ்கெலிட்டல் மசில் என்னது? வாலண்டரி மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்டுக்கு முக்கியமா பங்கு வகிப்பா அப்படின்னு நம்ம என்ன லாஜிக்கலாவே எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம உடலோட இயக்கத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனா ஸ்கெலிட்டல் மசில் தான். ஆன்சர் இதுதான் வரும். அடுத்து, a tongue helps in digestion mainly by. நம்மளோட நாக்கு வந்து செரிமானத்துல எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே முழுங்குறோம், சாப்பிட்டோன்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்னா மெல்லுவோம் ரைட்டா? நல்லா மெண்டு அரைச்சுதான் வந்துன்னா வீட்லயுமே சொல்லுவாங்க. அப்படியே முழுங்குவாரா நல்லா வந்தா மெண்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான். ஸோ அப்ப நம்மளோட மெல்லும் போது என்னன்னா அந்த நாக்க சுழட்டுவோம் ரைட்டா? நாக்க சுழட்டும் போது என்ன ஆகும்? உமிழ்நீரோட வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு சேரும். அதுதான் முக்கியமான வேலையே. நம்மளோட நாக்கோட முக்கியமான வேலை என்ன டைஜஷன்ல எந்த மாதிரினா, நம்மளோட ஃபுட்டையும் சலைவாவையும் மிக்ஸ் பண்ணும். ஸோ அதன் மூலம் என்ன டைஜஸ்டிவ் என்சைம். ஏன்னா சலைவா என்பது ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து உடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால என்ன கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. மிக்சிங் ஃபுட் வித் சலைவா. உணவை உமிழ்நீருடன் கலப்பதான் முக்கியமான வேலை என்னன்னா டங்கோடது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ டைஜஷன் சம்மந்தப்பட்டது, செரிமானம் சம்மந்தப்பட்டது லேர்ன் பண்ணும்போது, அதுல ஒவ்வொரு பகுதி பார்க்கும்போது, அதுல நாக்க பத்தி பார்ப்போம். அதுதான் இந்த இடத்துல குடுத்திருக்கேன். Which of the following part of a central nervous system in our body? ஸோ நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நல்லா கவனிங்களேன். நர்வஸ் சிஸ்டத்தை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு எது எது அடங்கும் அப்படின்னா 2 தான். ஒண்ணு பிரெயின் அண்ட் வந்து ஸ்பைனல் கார்டு. நீங்க பார்க்கலாம். மைய நரம்பு மண்டலம் என்பது மூளை மற்றும் தண்டோட மட்டும்தான். புற அமைவு நரம்பு மண்டலம் என்பது என்ன மிச்சதெல்லாம் வரும். ஸோ மூளை சம்பந்தப்பட்டது, தண்டுவட நரம்புகள் அது சம்பந்தப்பட்டது வரும். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது சிஎன்எஸ் அப்படின்னாவே பிரைன் அண்ட் வந்து ஸ்பைனல் கார்டு. அவன் கேட்கறது சிஎன்எஸோட பார்ட் எதுன்னு கேட்கிறான். பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஆப்ஷன் ஏல இருக்கு. விச் எலிமெண்ட் நெசசரி ஃபார் த தைராய்டு கிளாண்ட் டு செக்ரிகேட் த தைராக்சின் ஹார்மோன்? இதெல்லாமே வந்து அந்த கிளாண்ட் சம்பந்தப்பட்ட என்ன வந்து நொதியில சுரக்கும் இதெல்லாமே லேர்ன் பண்ணியிருப்போம். இப்ப உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் அதோட வேலை என்ன? அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கூட போதும். உங்களால என்னன்னா ஆன்சர் பண்ண முடியும். தைராய்டு சுரப்பி என்ன பண்ணா, தைராய்டு ஹார்மோனை வந்து சுரக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன் நிறைய லெவல்ல வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். நம்மளோட மெட்டபாலிசம், எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் ஓவரால் வந்து பாடிக்கு. இப்போ ஒழுங்கா தைராய்டு சுரக்கல அப்படின்னா கழுத்துல கட்டி உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா அயோடின் குறைபாடால. அது எதனாலனா அயோடின் குறைபாடால. அப்ப இத வச்சு வாங்க. அவன் என்ன சொல்றான்? எந்த எலிமெண்ட் நெசசரி தைராய்டு கிளாண்ட் டு செக்ரிகேட் த தைராக்சின் ஹார்மோனும் அயோடின் தான். அயோடின் குறைபாடு இருந்துச்சுன்னா தைராய்டு கிளாண்டு தைராக்சின் ஹார்மோனை சுரக்காது. அப்படி சுரக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த செயல் சொல்லப்பட்ட எந்த வேலையும் நடக்காது. அப்ப நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? கழுத்துல கட்டி வரும். இதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஆன்சர் ஏ தான். வாட் மேக்கர்
பிரெயின் சூட்டபிள் ஃபார் திங்கிங் ஆக்டிவிட்டிஸ். மூளை சிந்தனை செயலிகளுக்கு ஏற்றதாக இருப்பதற்கான காரணம் இதுதான் இருக்கும். பிரெயின் வந்து நல்லா கவனிங்க. சும்மா வந்து லாஜிக்கா அப்ரோச் பண்ண பாருங்களேன். லொகேஷன் நியர் தி எர்த். காதுகளுக்கு அருகில் அமையறதுனாலதான் வந்து சிந்தனை செயலுக்கு வந்து ஏற்றதா இருக்குன்னு சொல்லணும். கனெக்டே பண்ண முடியாது ரைட்டா. காம்ப்ளெக்ஸான அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மெனி நியூரான். பல நரம்பு செல்களுடைய சிக்கலான அமைப்பை கொண்டிருக்கனாலதான் சிந்தனை செயல்ல வந்து இது இருக்கு, ஏற்றதா இருக்கு. ஏன்னா மூளை வந்து சிந்தனைக்குன்னா நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கான வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு செயலுமே ஒவ்வொரு செய்தியும் போய் சேரணும். ஒவ்வொரு செய்தியும் சேர்க்கறதுக்கு என்ன மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான் இருக்கு. அது வந்து என்ன வேலை பார்க்கும். அதனால என்ன சொல்லுவோம், ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து பாருங்க. அடுத்து என்ன, இட் கனெக்ட் டு த ஹார்ட். கனெக்ஷன் டு த ஹார்ட் அதெல்லாம் கிடையாது. ஸ்மூத் சர்ஃபேஸ், மென்மையான மேற்பரப்பு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து போலாம். ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினோட பாட்டை வந்து கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த பிரைமரி ரீசன் தட் டெஸ்டிஸ் located outside the abdominal cavity in the scrotum? அதாவது ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. டெஸ்டிஸ், டெஸ்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாட்டு தான், இதான் டெஸ்டிஸ். அதாவது நம்ம பாடிக்கு கொஞ்சம் வெளில தான், நார்மலா வந்து நம்மளோட உடம்போடு ஒட்டி இல்லாம கொஞ்சம் தனியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா டெஸ்டிஸ். அதை கவர் பண்ற பகுதி தான் வந்து ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கவர் பண்ற பகுதி தான் வந்து ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டிஸ் தான் என்ன பண்ணா ஸ்போம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப எதுக்காக, நல்லா கவனிங்க, அவ கேட்ட கேள்வி என்னன்னா எதுக்காக இந்த டெஸ்டிஸ் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கு, நம்மளோட அப்டமல் கேவிட்டி. அப்டமல் கேவிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, வயிற்று பகுதிக்கு கொஞ்சம், வயிற்று பகுதியில இருந்து கொஞ்சம் வெளியே ரைட்டா. அது ஏன் இருக்கு, அந்த மாதிரி ஏன் வந்து இயற்கையிலே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதே நான் கிளாஸ் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். typically located within the scrotum, the pouch of skin outside the body, which helps regulate the temperature of the testis. ஏன்னா நம்ம இன்டர்னல் பாடியோட டெம்பரேச்சரோட ரொம்ப லோவரா இருந்தா மட்டும்தான் என்னன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு அது முக்கியமான பங்கு வகிக்குமா. அதாவது கொஞ்சம் கூலா இருக்கணும். நம்ம நார்மல் ஹியூமன் பாடியோட கொஞ்சம் கூலிங்கா இருந்தா மட்டும்தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து இயற்கையிலே அப்படி வந்து இருந்திருக்கு. அதனால என்ன, கேள்விக்கு ஆன்சர், டு ஃபெசிலிட்டேட் ஸ்பெர்மோட ஃபார்மேஷன் as it requires the lower temperature than the body temperature. அதனால தனியா இருக்கு ரைட்டா. ஆன்சர் டி தான் வரும். ஹார்மோன் நேம் testosterone. Hormone name testosterone, secreted from which one of the following parts of human being? என்ன சொல்றாங்க, டெஸ்டோஸ்டிரான ஹார்மோனை எது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். நல்லா கவனிங்களேன். டெஸ்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஒன்று ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும், இன்னொன்று டெஸ்டோஸ்டிரான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால வரும் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டெஸ்டிஸ் விரைப்பை தான். ஆன்சர் ஏ தான் வரும். இன் அனிமல், which one of the following hormones are secreted during the scary situations? அதாவது விலங்குகளில் பயமூட்டும் சூழ்நிலைகள், அதாவது ஏதாவது ஒண்ணு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி உடம்புல வேர்க்கிற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பயத்திலேயே வந்து என்னன்னா மைண்ட் வந்துகிட்டு இருக்கும் தெரியுமா. அந்த டைம்ல ஏன் அப்படி இருக்குன்னா அதுல இந்த ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் என்ன ஹார்மோன், அதான் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. அட்ரினல் கிளான்ஸ். அட்ரினல் கிளான்ஸ் வந்து கிட்னிக்கு கொஞ்சம், நல்லா பாருங்க, கிட்னிக்கு கொஞ்சம் மேல இருக்கும். அந்த அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணும்னா நிறைய ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். முக்கியமானது கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஹார்மோன் கார்டிசோலான ஹார்மோன் என்னன்னா ப்ரொடியூஸ் ஆகிறதுனாலதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரோன். ஆல்டோஸ்டிரன் என்னன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம், நம்ம உடம்புல சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்றது. அடுத்து முக்கியமானது அட்ரலின். அட்ரலின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா ஒரு ஹார்மோன் இருக்கும். அட்ரனல் கிளாண்ட் வந்து இது என்னன்னா அதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சண்டை போட போகும்போது நம்மளுக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். இல்லை ரன்னிங் போக போறோம், ஏதாவது ஒரு மேட்ச், ஏதாவது நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே அதை ஓடுற வரைக்கும் வந்து என்னன்னா ஒரு பதட்டம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து பயத்துல இருக்கும்போது, ஏதோ சண்டை போடும்போது, ஏதோ ஓடும் போது, இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஃபியரை கிரியேட் பண்ண பாத்தீங்களா.
அந்த ஃபியருக்கான காரணமே ஏன் நம்ம ஃபியர் ஆகுற மாதிரி வந்து இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்ன, அந்த ஹார்மோன் சுரந்துரும் அந்த டைம்ல. அது என்ன ஹார்மோனா? அட்ரிலின் ஹார்மோன் தான். அட்ரிலின் ஹார்மோனை சுரப்பது எதுனா அட்ரிலின் கிளாண்ட். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்சர் பி தான். அடுத்து, which one of the following best describes the function of the nervous tissue? நரம்பு திசுவுல செயல்பாட்டை சிறப்பாக விளக்குவது கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நர்வஸ் திசு இட் ப்ரொவைட் த ரிஜிடிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் டு த பாடியோட ஃப்ரேம்வொர்க். நமக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது, அவன் நர்வஸ் சொல்றான். ப்ரொடெக்ட் இன்டர்னல் ஆர்கன் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரி, அது வந்து நம்மளோட தலை ஓடு ரைட்டா. ஸ்டோர் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபேட் க்ளூப்லஸ் கிடையாது. டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் ரேபிட்லி ஃப்ரம் ஒன் பாடி பார்ட் டு அனதர். ஏன்னா நெர்வஸ் நரம்பு திசு, நரம்போட நியூரான்ஸ் முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுமே அதாவது பிரெயின் என்ன சொல்லுதோ அதை டப்பு 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 டப்புன்னு கொண்டு போய் என்ன பண்ணணும், ஆர்கன்ட்டு சொல்லணும். ஆர்கன் ஒரு இது பண்ணும்போது டக்கு டக்குன்னு என்ன ஆகுனா மூளை கொண்டு போகணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னா இந்த நெர்வஸ் திசு தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். வாட் வில் ஹேப்பன் if the dendrites of neuron do not function? நரம்பு செல்லுல டென்ட்ரைட்டுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது செயல்படவில்லை என்றால் என்ன நிகழும்னு கேட்கிறாங்க. முதல்ல டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு இருக்கானா? எஸ் இருக்கு. நம்மளுக்கு பகுதி தெரியணும். அதாவது என்ன, நியூரானோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா இந்த பகுதி தான் டென்ட்ரைட், இந்த பகுதி சோமா, இந்த பகுதி நியூக்ளியஸ், நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், இது வந்து ஆக்சா, இது மைலின் சீத்து, இது செவ்வான் செல்லு, நெர்வோட எண்டிங். இதுல ஒவ்வொன்றையும் நம்ம தனியா வந்து லேர்ன் பண்ணுவோம். அதாவது நல்லா கவனிங்க, டென்ட்ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் ரிசீவிங் எக்ஸ்டென்ஷன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி என்ன ஏதோ வந்து என்னன்னா இலவெட்ட மாதிரி இருக்கா, இந்த இலவெட்ட பகுதியை என்ன பண்ணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை வாங்கக்கூடியது ரிசீவிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றது. இதான் என்ன, டிரான்சிங் பொசிஷன் ரிசீவ் த இன்கமிங் சிக்னல் ஃப்ரம் அதர் நியூரான் அண்ட் டிரான்ஸ்மிட் தம் டு த செல் பாடி ஃபார் த ப்ராசஸிங். அப்ப இதுல ஒரு பிரச்சனை நடந்தா என்ன, ரிசீவ் ஆகுறதே வராது ரைட்டா. ரிசீவ் ஆகுறதே அடுத்தவங்கிட்ட இருந்து வர்ற மாதிரி அடுத்த நியூரான் இருந்து வர இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வராது. த சிக்னல் ஃப்ரம் அதர் நியூரான் வில் நாட் வந்துனா வி ரிசீவ். அப்ப என்ன தெரியும்னா, முதல்ல டென்ட்ரைட் நியூரானோட பாட்டான்னு தெரியணும். ஆமா தெரியும். டென்ட்ரைட்டோட வேலை என்ன அதுவும் தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து, அனிமல் வித் high energy need and constant body temperature like birds and mammal and has chamber heart. இது ஹார்ட்ல வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இதயம் சம்பந்தப்பட்ட லேர்ன் பண்ணும்போது டைப் ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கும். அதுல 2 சேம்பர், 3 சேம்பர், 4 சேம்பர் பார்க்கும்போது 4 சேம்பர் ஹார்ட் என்ன வரும்னா மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறதா. ஏன்னா 2 ஆர்டிஎம், 2 ஆர்டிஎம் அண்ட் 2 வென்ட்ரிகல்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இது என்னன்னா கம்ப்ளீட் செப்பரேஷன். ஆக்சினேட்டடும் டீஆக்சினேட்டட் பிளட்டும் போயிட்டு வரதுக்கு ஏத்தாப்புல தனித்தனி செப்பரேஷன் இருக்கும். பட் 2 சேம்பரே 3 சேம்பரே அந்த அளவுக்கு அக்யூரஸியா வந்து தனித்தனி செப்பரேஷனா வந்து இருக்காது. அவன் கேட்ட கேள்வி ஹை எனர்ஜி நீட், அனிமல் வித் ஹை எனர்ஜி நீட் அண்ட் கான்ஸ்டன்டான பாடி டெம்பரேச்சர். பேர்ட் அண்ட் மாமல் வந்துட்டாவே அதுக்கு என்ன இருக்கும், 4 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். ஆன்சர் ஏ. A male passion has a low sperm motility. Which gland are most likely to be not functioning properly? ஒரு ஆண் நோயாளிக்கு விந்தணு இயக்கம் குறைவாக உள்ளது. எந்த சுரப்பிகள் சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடும்? அதாவது அந்த விந்தணு இயக்கம் குறைவாக இருக்கான ரீசனே ஏதோ ஒரு கிளான், ஏதோ ஒரு மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வேலை பண்ணல, அதனாலதான் ரைட்டா. அது என்னது அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, 2 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணும். அதாவது என்ன, ஸ்போமோட சர்வைவல். ஏன்னா ஸ்போம் சர்வைவா இருந்தா மட்டும்தான் என்னன்னா அந்த விந்தனோட இயக்கம் இருக்கு ரைட்டா. அந்த சர்வைவலுக்கு முக்கியமான காரணமானது ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மில்கி மாதிரி பால் போன்ற கார திரவத்தை வந்து சுரக்கும். அந்த திரவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நியூட்ரலைஸ் பண்ணும் ஆசிடிட்டி இந்த ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். அதன் மூலம் என்ன, விந்தணுவோட உயிர் வாழ வந்து மேம்படுத்தும். இது ஒழுங்கா வேலை பார்க்கல. அண்ட் ஆல்சோ செமினல் வெசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விந்து வெசில் செல் அப்படின்னு சொல்றது இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும்னா இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமினல் ஃப்ளூயிட் சீமனை தான், அதாவது விந்தணுக்களை மாதிரி வந்து என்னன்னா உன்னை வந்து உருவாக்கும். அந்த விந்தணுவோட பகுதி
அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து குடுக்கும். ஸ்பெர்முக்கு வந்து எனர்ஜி குடுக்கறது. அதாவது என்ன? ஒரு முட்டை இருக்குன்னா, முட்டைக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளைக்கரு என்ன பண்ணும்? அது உள்ளுக்க இருக்கிற வந்துனா மஞ்சக்கருவுக்கு ஒரு வந்து என்னன்னா நியூட்ரியன். அது மாரி தான். இங்க இருக்க ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷன் என்ன? இந்த செமினல் வெசல்ஸ் வந்து குடுக்கிறது தான். இந்த செமினல் வெசல்மே ஒழுங்கா இதாகல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். நல்லா கவனிங்க. இதுதான் முக்கியமான ரோலே. நீங்க பார்க்கலாம். இந்த செமினல் வெசல்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகலன்னா, அந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் வராது. இந்த ஃப்ளூயிட் கிடைக்காதனால ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷன் இருக்காது. நியூட்ரிஷன் இருக்கனால அதோட மொட்டிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகாது. அதனால தான் என்னன்னா, கொய் கொய் சாரி கேள்வியில கேட்ட மாரி. கேள்வியில வந்து கேட்ட மாரி என்ன? விந்துணோட இயக்கம் வந்து குறைவா இருக்கும். அப்ப 2 இது முக்கியமான ரேட்டா. நீங்க பார்த்தோனே புரிஞ்சுக்கலாம். டெஸ்டிஸ் வராது, பிளேடர் வராது. புரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் செமினல் வெசல்ஸ். தைராக்சின் அதே மாதிரி பைனியல் கிளாண்ட்லாம் வந்து இது சம்பந்தப்பட்டது கிடையாது. பாங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்ட் இது சம்பந்தப்பட்ட கிடையாது. இப்ப சம்பந்தப்பட்டது ரீப்ரோடக்டிவ் சம்பந்தப்பட்ட சொல்லும்போது கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா. Based on a function, which one of the following combination represent all type of animal tissue found in human? அதாவது என்ன? திசுக்களை பொறுத்தளவுக்கு 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு பிளான்டோட திசுக்கள், இன்னொன்னு அனிமலோட திசுக்கள். அனிமலோட திசுக்கள் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எபித்தீலியல், நெர்வஸ், மசில் அண்ட் கனெக்டிவ். இது சம்பந்தப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் பார்ட் 2ஆவும் எடுத்து வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? அனிமல் திசுல மேஜரா பார்க்கக்கூடிய திசுக்கள் என்ன? எபித்தீலியல், கனெக்டிவ், மசிலார், நெர்வஸ். ஆன்சர் 4மே வரும். விச் கிளாண்ட் செக்ரிகேட் த growth ஹார்மோன் இன் ஹியூமன்? மனிதர்களோட வளர்ச்சி ஹார்மோன்ல சுரக்கும் சுரப்பி எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கிளாண்ட்லயே 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு எக்ஸோகிரைன், இன்னொன்னு எண்டோகிரைன். நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுது. இந்த நாளமில்லா சுரப்பில முக்கியமான சுரப்பியே வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிளாண்ட் இந்த சுரப்பி சுரந்தா மட்டும்தான் மிச்சம் இருக்கிற சுரப்பிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணி விடும்னு வச்சுக்கோங்க, எழுப்பி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாஸ்டர் மாதிரி, மேனேஜர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையான்னு சொல்லி பார்க்குற வேலை தான் வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்டோடது. அதை நீங்க பார்க்கலாம். Pituitary gland that control the function of other endocrine gland என்ன தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, அதே மாதிரி அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனு, ஏடி ஏசிடிஹெச், எஃப்எஸ்ஹெச் ஃபாசில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதே மாதிரி லுட்டினேசிங் ஹார்மோன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த ஹார்மோன் எல்லாமே சுரக்கணும்னா முதல்ல என்ன பண்ணும்? பிட்யூட்டரி கிளாண்ட் போயிட்டு வந்து அவங்க தொடணும். தொட்டாதான் அந்த அந்த கிளாண்ட் எல்லாமே இப்ப சொன்ன பார்த்தா டிஎஸ்ஹெச், எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்கும். அது சுரந்தது அதுக்கப்புறம் அது வேலையை பார்க்கும். அதனால தான் என்ன சொல்றாங்க? மாஸ்டர் கிளாண்ட் சொல்றாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் என்ன growth ஹார்மோனையும் சுரக்கும். ஜஸ்ட் வந்துன்னா ஒரு ஜெர்னலிஸ்டுக்கான டேர்ம், அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இதா வரும். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பைல் இன் ஹியூமன் டைஜஷன்? மனிதனோட செரிமானத்தில் பித்த நீரின் முக்கிய செயல்பாடு என்ன? பைலோட மெயின் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அப்ப அதோட உண்மையிலே அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்ல வந்து என்னன்னா ஒர்க் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். பைலோட முக்கியமான வேலை நல்லா கவனிங்களேன். ஸோ நம்ம லிவர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, பைல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைல் எங்க ஸ்டோர் ஆகப்படும்னா, கால் பிளேடர்ல வந்து ஸ்டோர் ஆகப்படும். அங்கிருந்து எங்க போகும்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து போகும். அங்க போயிட்டு என்ன பண்ணும்னா, ஃபேட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபேட்ட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எமுல்சிஃபை பண்ணும். அதானே எமுல்சிஃபை. குழம்பாக்கக்கூடியது சொல்லுவாங்க. கொழுப்புகள வந்து குழம்பாக்கி, அவற்றை செரிமானத்திற்கு உதவுவதாக சிறுகுடலில் வந்து வெளியிடப்படும். அப்ப இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா, லிவர் பை அந்த பைல் தான் என்ன பண்ணுது? வேலை பார்க்குது. அது என்ன பண்ணுது? கொழுப்புகள வந்து குழம்பாக்குற வேலைய பார்க்குது ரைட்டா? அத வச்சு பார்க்கும்போது, இட் கன்வெர்ட் குளுக்கோஸ் கிடையாது. டு டைஜெஸ்ட் புரோட்டீன் கிடையாது. டு மேக் ஃபுட் ஆல்கலைன் அண்ட் பிரேக் டவுன் லார்ஜ் ஃபேட் ட்யூபுலஸ். எஸ். உணவை காரத்தன்மையாக்கி, பெரிய கொழுப்புகளை, பெரிய கொழுப்பு துகள்களை உடைப்பதான் வந்து என்னன்னா, முக்கியமான வேலை ஆஃப் வந்து பைல். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஆப்ஷன் சி தான் வரும். புரியும்னு நினைக்கிறேன். 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 2ல பார்க்கலாம். நீங்க தயவு செய்து ஃபண்டமெண்டல் இன்னும் லேர்ன் பண்ணாம இருக்கீங்க. ரொம்ப வந்து என்னன்னா ஜாலியா லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா, கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. என்டையரா உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். என்டையர் கிளாஸஸ்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 580 வந்து வரும். ஃபார் வந்து 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கு 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணலாம்னா
கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் பர்சனலாக தான் கைட் பண்ணுவேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வேறு ஏதாவது வந்துன்னா கிளாஸஸ் எடுக்கனாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நான் எடுக்க பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.